ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஷின்சானில் ஒரு சூப்பரான படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஷின்சான் அவனோட ஃபேமிலி எல்லாருமே படத்துக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஷின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கில் விளையாண்டுட்ருக்காங்க. அங்கேருந்து அவங்க அப்படியே கொஞ்சம் நடந்து போகும்போது அங்கே ஒரு பழைய தியேட்டர் பார்க்குறாங்க. எல்லோரும் சும்மா இருக்கும்போது மட்டும் ஷின்சான் வந்து அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி ஏறுது. அங்கே ஏதோ ஒரு ரூம்குள்ளே மாதிரி போயிடுறான். அங்கேருந்து எல்லோரும் முழிச்சிட்டு இருக்கும்போது ஷின்சான் போய் ஒரு கதவை திறந்து உள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ஒரு தியேட்டரில் காலியாக இருக்குது, ஆனால் படம் ஓடிட்டுருக்கு. அந்த தேட்டரில் படம் பார்க்கறதுனால ஓசியில் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் அங்கே போய் உட்காந்துறான். எல்லாருமே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஷின்சான் வந்து உடனே எனக்கு பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் வந்து போயிட்டு வரும்போது அங்கே வந்து தான் யாருமே இல்லை. என்னை விட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் வந்து அவனோட வீட்டுக்கு கிளம்பிடுறான். அங்கே வந்து மிக்ஸி வந்து, நான் உன்னை 5 மணிக்கெலாம் வர சொன்னேன், ஏன் நீ இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கத்திகிட்ருக்காங்க. நான் வந்து நாங்கள் ஒரு படம் பார்க்க போயிருந்தோம்மா, அதுக்குள்ளே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, என்னை எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இனியார் வந்து ஒரு கால் வருது, இனியாரும் யார்தான் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி வந்து எடுத்து பேசுகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம மசாவோட அம்மா தான். மசா வந்து ஷின்சான் கூட இருக்கானா, அவன் எங்கே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இருங்க நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மிக்ஸி ஷின்சான் கிட்டே கேட்குறாங்க. ஆனால் நான் தான் சொல்கிறேன்லம்மா, அவங்க வந்து எல்லோரும் என்னை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். நான் அவங்கக்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மிக்ஸியும் ஹேரியும் வந்து, நீ கடைசியாக எங்கே விளாண்ட அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் பழைய தேட்டரில் விளாண்டோம் அப்படின்னு ஷின்சான் சொல்கிறான். ஸோ வந்து எல்லோரும் வந்து அந்த தேட்டருக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அது ஒரு பழைய தேட்டர் மாதிரி இருக்குது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே போய் வந்து அங்கே படம் ஓடிட்டுருக்கு. அப்படியே அதை பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து அந்த படத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. எப்படி நம்ம காசு காப்பியில் தானே இருந்தோம், இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முழிச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து சரி வாங்க நம்ம நடந்து போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து ஒரு கேட்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து ஃபுல்லாக சங்கிலி மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே பக்கத்தில் போகும்போது அங்கே ஒரு ரோபோட் இருக்குது, நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் போகுது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது அங்கே வந்து ஒரு ஊர் வருது. அந்த ஊர்கிட்ட காசு காப்பிக்கு போகிற வழி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. காசு காப்பியா அப்படின்னு வந்து எல்லாருமே அவங்கக்கிட்ட டவுட்டாக கேட்குறாங்க. அங்கே ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்புக்குள்ளே போய் எல்லோரும் பார்த்தா ஒரு மாதிரி இருக்காங்க முழிச்சுக்கிட்டு. அதுக்கடுத்து வந்து அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்கும்போது காசு காப்பி எங்கே இருக்குன்னு, காசு காப்பியை உன்னை பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அங்கே ஒருத்தன் வந்து ஹேரியவே அந்த நல்லா ஊற்று பார்த்துட்ருக்கான். ஹேரி ஏன்டா என்னை இப்படி ஊற்று பார்க்குற அந்த மாதிரி கேட்குறாரு. உன்னை பார்த்தாலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹேரி அடிக்க வராங்க. நேராக வந்து மிக்ஸி வந்து, என்னோடய ஹஸ்பண்டே அடிச்சிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாகறாங்க. ஏய் பாட்டி, என்ன நீ தான் வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஒருத்தன் வந்து கேட்குறான். மேக்கப் கம்மியாக போட்டேன், அதனால பாட்டி ஆயிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் அடிக்க போகும்போது ஷின்சான் கொடுக்க வந்துடுறான். ஷின்சான் அடிக்க போகும்போது வேறு யாரோ கொடுக்க வந்தனால இந்த மாதிரி அவங்கக்குள்ளேயே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் வந்து வெளியில் போக பார்க்குறான். ஆனால் வந்து அங்கே கன் சவுண்ட் கிட்டோடனே எல்லோரும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பார்த்தா வந்து யாரோ ஷெரீஃப்னு யாரோ வந்திருக்காங்க. பார்த்தா வந்து கசாமா தான் ஒட்டுமிசியோட வந்திருக்கான். ஷின்சான் வந்து, கசாமா என்ன இது ட்ராமாவில் எதுவும் நடிக்கிறியா ஒட்டுமிசை வச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறான். யார் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனே குத்திடுறான். ரொம்ப பலமாக குத்திருப்பான் போல், அவனுக்கு வலிக்குது. அதனால் வந்து மிக்ஸி ஹேரி வந்து, ஏன் அவன் ஃப்ரெண்டே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கசாமா கத்திகிட்ருக்கான். அதை பார்த்துட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அங்கேருந்து எல்லோரும் ஓடிடுறாங்க. அதுக்கடுத்து தப்பிக்கிறதுக்காண்டி அங்கே ஒரு கிணத்துல இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அங்கே ஒரு பொண்ணு வந்து அவங்கள காப்பாற்றி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது என்ன இதெல்லாம் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறா. அடுத்து வந்து இந்த மாதிரி தான் நிறையா பேர் வந்து எங்களோட ஊருக்கு தேடி வருவாங்க. ஆனால் யாருமே ஊருக்கு தெரியாமல் இந்த மாதிரி வந்து இதாகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். விண்டோ வழியாக பார்க்கும்போது அங்கே ஒருத்தனை வந்து நல்லா தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு மேயர் வந்து நல்லா சிரிச்சிட்ருக்கான். அதுக்கடுத்து இப்போ நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புனோடனே மிக்ஸியும் ஹேரியும் அவங்க காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நானும் காசு காப்பிலேருந்து தான் வந்தேன், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னே தெரில, அந்நேரம் வந்து நான் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டுருந்தேன், அந்நேரம் வந்து நோவேன்னு ஒரு இடத்துல இருந்துச்சு, இங்கிட்டு போனால் ஏதாச்சும் வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே போனேன், அதுக்கப்புறம் தான் என்னை இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ வந்து மிக்ஸியும் ஹாரியும் இந்த ஊருக்கு இது மாதிரி கெட்டப் போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அந்நேரம் வந்து ஷின்சானும் அவரும் வந்து பார்த்துட்ருக்காரு வெளியில். அந்நேரம் ஷின்சான் வந்து மசாவ் போகிறத பார்த்துட்டு, "ஓ நண்பனே மசாவ்னு" போய் அவங்ககிட்ட வந்தான். யார் நம்ம அண்ணன்னு கேட்குறான் மசாவு. "சரி வா, நான் உன்னை என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வீட்டில் தான் என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க" அப்படின்னு சொல்கிறான். ஷின்சானும் ஷாக்காகி ஒய்ஃபா அப்படின்னு ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போனோன்னே அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட நேனி தான். நேனி வந்து வந்து நல்லா அடிமை மாதிரி பார்த்துட்ருக்கா. அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நேனி மசாவுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. அங்கே வந்து ஷின்சான் போயிட்டு போச்சானோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மசாவுக்கிட்ட கேட்குறான். தெரியுமே, போச்சான் வந்து இங்கே தான் ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டுருக்கான் பக்கத்தில் அப்படின்னு சொன்னோடனே ஷின்சான் அங்கே போய் பார்க்குறான். ஷின்சான் அவன் மூஞ்சியே பார்த்துட்ருக்கான். இவனும் பொறுமையாக ஷின்சான் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்தோன்னே, உனக்கு ஞாபகம் இருக்குது, நீ மட்டும் என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அதுக்கடுத்து இங்கே நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஏன்னு குடிச்சிட்ருக்காங்க 2 பேரும். அங்கே அந்த காசுகப்பி அங்கிள் வராரு. அங்கே வந்துட்டு இங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்தாலே நம்ம வந்து நம்மளோட பழசெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே டே அண்ட் நைட் கிடையாது, டே மட்டும் தான் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாரு. அங்கே வந்து ஒரு சயின்டிஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. டெய்லி இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம டேஸை கேல்குலேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. அந்நேரம் வந்து ஹாரியும் வந்து டேயை கேல்குலேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் நிறைய டேஸ் ஆகிடுது. ஷின்சானும் வந்து கசாமா கிட்ட போய் நீ வந்து கசாமா தான் நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் காதிலே போய் உஃப்னு ஊதிடுறான். அதுக்கடுத்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். அதுக்கடுத்து வந்து ஷின்சான் வந்து இன்னும் ஷீரோக்கு நான் சாப்பாடே வைக்கல, பாவம் ஷீரோன்னு புலம்பிகிட்ருக்கான். அங்கே அந்த அக்கா வந்துட்டு, நான் இது வரைக்கும் இங்கே வரதுக்கு முன்னாடி ஜாலியாக இருந்தேன், இங்கே வந்து தான் இப்போ வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஷின்சான் போஷானோட வீட்டுக்கு போய் உனக்கு வேறு என்னென்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்மளுக்கு 3 டீச்சர்ஸ் இருந்தாங்க. அக்யா மேடம், யோஷினிகா மேடம், அடுத்து மாஸ்டர்கா மேடமாக அவங்க ஞாபகமே வரல. ஷின்சானும் ஒன்று அடித்து பார்க்குறான், ஆனால் எனக்கே மறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான். அங்கே மிக்ஸி பாட்டு பாடிட்டுருக்காங்க. அதை வந்து மேயர் கிண்டல் பண்ணோடனே ஷின்சான் வந்து அங்கே வந்து உலகம்னால அவனை நல்லா அடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேரையும் வந்து தண்ணியில் தூக்கி போட்டுடுறாங்க. அந்த பொண்ணு தான் வந்து ஷின்சானுக்கு ஃபஸ்ட் எய்ட் பார்க்குறா. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி நிறைய டேஸ் ஆகிடுது நம்ம வந்து. ஆனால் வந்து போச்சான் வீட்டுக்கு போய் அவன் வந்து நான் இந்த இதுக்கு எப்படி ஒரு கிளைமேக்ஸ் உருவாக்குறேன் அப்படின்னு பேசிகிட்ருக்கான். இந்த வில்லனை அழிச்சா தான் நம்மளோட கிளைமேக்ஸ் நல்ல கிளைமேக்ஸாக உருவாகும் அப்படின்னு சொல்கிறான். இதே நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம்னு ஷின்சான் சொல்லி எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்கள் யாருன்னா காசுகாப்பிலேருந்து வந்திருக்கீங்கன்னு கூப்பிட்டோன்னே அங்கே வந்து நிறைய பேர் வராங்க. கிட்டனா இந்த மாதிரி நம்ம கிளைமேக்ஸ் உருவாக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி நல்ல கிளைமேக்ஸை உருவாக்குறதுன்னு தான் தெரில. அந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அந்நேரம் வந்து அந்த சயின்டிஸ்ட் அங்கிள் வந்துடுறாரு. அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு, என்கிட்ட வந்து 5 சூப்பர் ஜட்டி இருக்குது, இந்த இதை வந்து யாருன்னா போடுறாங்களோ அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷின்சான் பார்த்துட்டு நான் போடுறேன் அந்த மாதிரி வந்து வாங்கி வந்து போடுறான். இதெல்லாம் மேயர் வந்து பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கடுத்து ஆனால் அது அவங்களுக்கு அந்த சூப்பர் பவரே கிடைக்கல. மேயர் சொல்கிறாரு, அப்படின்னா தான் 5 பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் போட்டால் தான் இந்த ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து நேனி மசாவை கூட்டிகிட்டு வந்து போட வச்சுட்டான். அங்கே வந்து கசாமா வரான். எதுக்குன்னா அங்கே கூட்டமாக இருக்குல்ல, அதை வந்து அந்த கூட்டத்தை வந்து இதுவாக்குறதுக்கு தான் வரான். அங்கே வந்து கசாமாவை அடிச்சிடுறாங்க. அதனால் வந்து கசாமா கூட வந்தாங்கன்னா அந்த பேட்சை மட்டும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து கசாமாவை கட்டி வச்சு அடிக்கும் போது இவன் நல்லா வந்தான், ஆனால் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான் ஷின்சான் வந்து. அதுக்கடுத்து கசாமாக்கும் அந்த இதை போட்டு நிற்க வச்சிடுறாங்க. ஆனால் வந்து அந்த பவர் இப்போயும் ஆக்டிவேட் இருக்குது. பார்த்தா வந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் பண்ணணும். ஏன்னா அவன் வந்து கசாமா எல்லோரும் மறந்துட்டான்ல. அதனால் ஹாரி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, இங்கேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுக்குன்னா அந்நேரம் வந்து அந்த பொண்ணு வந்து கிளைமேக்ஸ் இருக்கணும்னு சொல்லிகிட்ருக்கான். அந்நேரம் வந்து அந்த மேயர் வந்து கரெக்டாக வந்துடுறாரு. இவங்க எல்லோரும் ட்ரெயினில் ஏறி போகிறாங்க. அந்த ட்ரெயினில் வந்து மேயர் வந்து சுட்டுகிட்டே இருந்தனால இன்ஜின் தனியாக போயிடுது. அதனால் எல்லோரும் வந்து அந்த இன்ஜினுக்கு போகிறாங்க. ஆனால் கசாமா மட்டும் தெரியாமல் கீழே விழுந்துடுறான். ஆனால் ஷின்சான் வந்து அவனோட உயிரை பணையாக வச்சு அவனை காப்பாற்றிடுறான். அப்போ தான் கசாமாவுக்கு ஒரு செகண்டில் வந்து ஞாபகம் வருது. அதுக்கடுத்து அந்த சூப்பர் பவர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. ஆக்டிவேட் ஆனோடனே அவங்க எல்லாருமே ஒரு சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க.
இப்போ வந்து இது எல்லோரையும் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் வந்து இந்த மேயர் வந்து ஒரு பெரிய ரோபோட்டில் வந்துட்டுருக்கான். அதனால் வந்து அந்த பொண்ணை வந்து பிடிச்சிட்றா. நீ இதெல்லாம் இது பண்ண அவங்க உன் பேச்சை கேட்பாங்க, இந்த போகிற பாதை தப்புன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து இந்த நீங்கள் போகிற பாதை கரெக்ட் தான், இப்படியே போனால் உங்கள் ஊர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து அந்த பொண்ணை வந்து அவன் கீட்ட போட்டோடனே ஷின்சான் வந்து கரெக்டாக பிடிச்சிடுறான். அதுக்கடுத்து அவன் ட்ரெயின் மேலேயே வந்து உட்காந்தனால ஷின்சான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு அதை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அவன் வெயிட்டு தாங்கினேன் கீழே போடுறாங்க. அந்நேரம் வந்து ஷின்சான் வந்து காசு காப்பி டிஃபன் ஃபோர்ஸ் ஃபயர் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி கிடச்சி அவங்க வந்து நல்லா இது பண்ணிடுறாங்க. அதில் வந்து மேயரே பறந்து போய் விழுந்துடுறான். அந்தாலும் அவன் அழிஞ்சிருவான்னு பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஒரு ரோபோட் வந்து இதாகிட்டுருக்கு. மறுபடியும் அந்த பொண்ணு கீழே போனோடனே கரெக்டாக இப்போ ஷின்சான் பிடிச்சிடுறான். அங்கே ட்ராக் முடிஞ்சு போனனால எல்லோரும் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே அவங்களா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து அந்த மேயரோட ரோபோட் வந்துட்டு இந்த பாதை வழியாக உங்களால் போக முடியாது, நான் தான் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு மறைச்சி வந்து நின்றுட்டுருக்கான். நேரம் வந்து காசு காமி டிஃபன் ஃபோர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. அங்கேருந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு லைட்டு வந்து அந்த மேயரை பறக்க விட்டுது. அதுக்கடுத்து அந்த லைட்ஸ் வந்து த எண்டுன்னு. ஸோ வந்து இப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க. அந்நேரம் வந்து அவங்க அந்த தேட்டருக்கே வந்துடுறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஷின்சான் மட்டும் யாரையோ தேடுறான். அது வேறு யாரும் இல்லை, அந்த அக்காவை தான். அதுக்கடுத்து ஹாரிக்கிட்ட போய் கேட்குறான். அந்நேரம் வந்து அவங்க அந்த படத்தோட ஒரு கேரக்டராக இருந்திருக்கலாம் ஷின்சான் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஷின்சான் வந்து ரொம்ப கவலையாயிடுறான். அதுக்கடுத்து அங்கே வந்து ஷீரோ வந்தோடனே அவன் வந்து நார்மலாகிடுதான்.